ஹாய் ஆர்மேஸ், இன்னைக்கு வந்து ஜிம்னோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். யுவர் ட்வின் சிஸ்டர் ப்ரப்போஸ்ட் யுவர் ஹஸ்பண்ட் ஹேட் யுவர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் ஷாட் தமிழ் பார்க்கும்போது தெரியுது எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறனால இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போஸ்ட் பண்ணேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப 5 பார்ட்டையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் நல்லா ஜிம்னோட செஸ்ட்டில் படுத்துருக்கீங்க, 2 பேரும் பெட்ஷீட் கொள்ளையாக இருக்கீங்க, நீங்கள் அப்படியே நேக்கடாக இருக்கீங்க. ஜிம் உங்களை அங்கங்கே ரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிமின் கையை வச்சுட்டு கம்மனிரு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னு ஜிம் உங்களை பார்த்துட்டு ஒன்று பார்க்கும்போது மார்னிங்கே 3வது பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை திருப்பி அங்கங்கே ரப் பண்ணுறான். ஐயோ ஜிமின் உனக்கு ஆஃபீஸ் இல்லையா? சண்டே யார்டி ஆஃபீஸ் அப்போ அப்படி சொல்லிட்டு போர்வைக்கில் போகிறான். ஆஹா போகாத அப்படி சொல்லிட்டு பிடிக்கிறீங்க. அப்படியே போர்வைக்கில் உள்ளே போயிட்டான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பொறுக்கி உள்ளே போகாதன்னு சொல்கிறீங்களா? அப்படி பொறுக்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்டில் லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினா ஸ்டார்ட் பண்ணாத ஜிமினா, மார்னிங்கே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு லைட்டாக சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயோ என்னண்டா மார்னிங்கே வேணாமா அப்படி சொல்லிட்டு அவன் திருப்பி அங்கங்கே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ஜிமினா அப்படிங்கிறீங்க. ஓ வாய் தாண்டி வேணாங்குது, பட் எப்படி மூன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கிஸ் பண்ணிட்டு அவன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறான்னு ஜிம்னு பார்த்துட்டு நைட்டே செம்ம டயர்ட் ஜிமினா அப்படின்னா சண்டே தானே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஜிமினா பொறுமையாப்பா அப்படி சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவன் அப்படி பண்ணிகிட்ருக்கான், அவ்வளோ டெம்ட் ஆகிட்டுருக்கான். உங்களுக்கு தெரியுது, நீங்கள் அவனை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஜிமின் உங்களுக்கு இன்னத்துல யார் அப்படிங்கிற, ஐயோ எங்கள் அக்கா ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறீங்க. இருடி அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் புல்லட் பண்ணிக்கிறேன் இரு அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு அப்பா அட்டன் பண்ணி தோலை அப்படி சொல்லிட்டு அவங்க படுக்கிறான்னு ஜிம்னு பார்த்துட்டு என்ன ஒரு சலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காருலானு இப்போ தான் அக்கா என்னாச்சு அப்படின்னு. சரி நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு. சும்மா தான் இன்றைக்கி அம்மா அப்பாவும் வெளியே போயிருக்காங்களா, ஸோ தனியாக தான் இருக்கேன். உன்னையும் பார்த்து பல மாதம் ஆச்சா, சரி மேடம் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வரலான்னு இருக்கேன் அப்படின்னு. சரி கல்யாணத்தப்போ சொன்னேன், இப்போ தான் வரேங்கிற அப்படின்னு. கல்யாணத்தை எப்படி மேடம் சொன்னீங்க? ஓடி போயிட்டு வீட்டில் எல்லாம் தேடிட்டு இருக்கப்போ மெசேஜ் பண்ணேன். நான் ஓடி தான் போயிட்டேன், நான் ஒன்றும் காண நினச்சேன், தேடாதீங்க. அப்புறம் இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அப்பா சண்டை ஆகிட்டோம் வந்துட்டேன். சரி விடு, அதையே என்ன சொல்லி காட்டுற அப்படின்னு. ஆஹா லொல்லு தாண்டி அப்படின்னு. சரி விடு, அதான் கல்யாணத்துக்கு வரலையே, நான் தான் கல்யாணம் இந்த டைமிங் வாடின்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஏன்டி நீ ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ நான் மட்டும் கேட்ச் பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஐயோ அது வேறு இருக்குல்ல, சரி மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அக்கா சிரிக்கிறாங்க. நீங்கள் சரி வா அப்படி சொன்னதுக்கப்புறம் ஜிமின் அவங்க பார்த்துட்டு அப்படிங்கிறா. அக்கா வருது எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை போடுறேன். ஓஹோ அப்படிங்கிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன அழுவானே, ட்வின் சிஸ்டர் தானே ஏன்டி அக்கான்னு சொல்கிற, சொல்லி மச்சின்னு சொல்லு அப்படின்னு. பிஞ்சு எப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்னு பார்த்து சொல்கிறீங்க. சிரிக்கிறவங்கள பார்த்துட்டு உனக்குலாம் ஒன்றே அதிகம் இல்லை 2 கேட்க தான் 2 எப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு ஆஹா ஐயா இருக்காளுக்கு 2 4 கூட மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா. நீங்கள் ஜிம் மேலே ஏறி உட்காந்துட்டு பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு முடிய பிடிச்சி ஆட்டுறீங்க. வலிக்குது ஆட்டாது. சரி நீ ஒருத்தி போதும் அப்படிங்கிறான். நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு அதான் லொல்லு உனக்குலாம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிக்க போகிறீங்க. ஜிம் வேகமாக வரான். பொறுக்கி பிச்சு போடுவேன் போ வெளியே. நோ நானு அப்படி சொல்கிறேன். திருப்பி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டான். ஆல்ரெடி டயர்டாக இருக்குடா. சரி வேணாம், சும்மா குளிக்கலாம் அப்படின்னா. நீங்கள் அவனை பார்த்துட்டு உன்னெல்லாம் நம்ப முடியாது, நம்படி புருஷன் நம்பாமல் யாரை நம்ப அப்படி சொல்லிட்டு அவங்க ஹிப்பில் கைப்பிடிச்சி அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ வீடு குளிக்கலாம் போதும் வீடு அப்படின்னா அவனை சரி சொல்லிட்டு விட்டான். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ஜீவன் அப்போயும் உங்களை அங்கங்கே டச் பண்ணுறான். ஐயோ கம்மனி இருடா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு வழியாக 2 பேரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் ஜீவனை பார்த்துட்டு அக்கா வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் இங்கே அங்கே தொட்டு சிறுமத்தை செஞ்சு பிச்சு பண்ணி அப்படின்னு. நான் இது வரைக்கும் உங்கள் அக்காவை, அதாவது உங்கள் ட்வின் சிஸ்டரை பார்த்ததில்ல, அக்கான்னு சொல்லாதே அப்படின்னா. நான் அக்கா தான் சொல்லுவேன் அப்படின்னு. சரி உங்கள் அக்காவை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, எனக்கு எப்போ இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனாலும் ஒன்று தொடாமல் இருக்கதா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் பார்த்துட்டு பிச்சு அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் சரி போ சாமா அப்படி சொல்கிறா. நீங்கள் சமைச்சிட்ருங்க. ஜிமினா அப்பயும் உங்களை அங்கே டச் பண்ணிட்டே இருக்கோம். ஜிமினா கம்முன்னு ஜிமினா சரி இப்படி ஹக் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ண மாதிரியே கையை வச்சுட்டீங்க. கொஞ்சம் மேலே பிடிச்சிப்பா பிச்சு போடுவேன், உனக்கு இதை கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பற்றி சிரிக்கிறான். ஜிமின் உங்கள் ஷோல்டரில் தலையை வச்சு படுத்துருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு போய் தூக்கம் வந்தால் தூங்குப்பா. இல்லை நான் இப்படியே படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி படுத்துருக்கான். அவனுங்க பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காதுடா என்னடா பண்ணுற அப்படின்னு திருப்பி அப்படியே அவன் தலை வச்சு ஷேக் பண்ணிட்டே இருக்கான் உங்கள் ஷோல்டர். நெக்கு கிட்ட வராது அப்படி சொல்லும்போது அவன் சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சரி அமைதியாக இரு அப்படின்னானே. அவன் எனக்கு ஒரு ஆசை, என்ன
நான் டிஷர்ட்குள்ளே வரேன். ஐயோ! அக்கா வராங்கடா. இல்லைனா கூட வந்துக்கூடா. இன்னைக்கு அமைதியாக இருடா. இல்லை ஒரு 5 நிமிஷம் இந்த டிஷர்ட்குள்ளே வந்துக்கிறேன். ப்ளீஸ் 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 அப்படி யாருங்க பார்த்துட்டு அப்பா அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே வந்து ஃப்ரெண்டில் வந்து டிஷர்ட்குள்ளே வந்துட்டானுங்க பார்த்துட்டு சமைக்க வேணாமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது அப்படி சொல்லி திருப்பி மண்டையை வழி எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறான். சும்மா அநியாய ரொமான்டிக்காக இருக்கடா. சரி சரி அப்படி சொல்லிட்டு திருப்பி டிஷர்ட்குள்ளே மண்டையை விட்டான். ஐயோ இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் செஸ்ட்டு கிட்ட போயிட்டான். கரெக்டாக காலிங் மேலே அடிச்சு வச்சுருங்க. ஜிம்மினை பார்த்துட்டு வெளியே போ வெளியே போ வெளியே போ அப்படி சொல்லிட்டு புஷ் பண்ணுறீங்க. ஒரு செகண்ட் சொல்லிட்டு அவன் டிஷர்ட்குள்ளே வர மாட்டேங்க. உங்களை டைட்டாக பிடிச்சிட்டான். நீங்கள் அவனை போட்டுக்கிட்டே வெளியே தள்ளிட்டீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே ஃபேஸ் அவ்வளோ பவுட்டியாக க்யூட்டாக வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஷோ காலிங் மேலே அடிக்கிறாங்க. இவன் தான் மூஞ்சி இப்படி வச்சுருக்கோம். போ போ அப்படி சொல்லிட்டே காணி எடுத்துட்டு நான் போகிறேன் போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்கள் அக்கா தான் உங்கள் அக்கா உங்களை டைட்டாக பண்ணிட்டு எப்படி இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது பார்த்தானே தெரியுதுடி இழைக்கவே இல்லை நல்லா கொலுக்குன்னு ஆகிட்டா அவளோட. அப்புறம் என் புருஷன் அப்படி பார்த்துக்கிறான்ல அவளோட உங்கள் அக்கா சிரிச்சுட்டே உள்ள வரா. அவங்க ஜிம்மின் இன்னும் அப்படியே தான் உட்காந்துருக்கான். கிச்சன்லேயே உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு போனோம் அப்படிங்க போ போ அப்படி சொல்லிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு இருக்கேன் உங்கள் அக்கா. இங்கே உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லையா அப்படின்னா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு வரீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு போன வேலையும் வரலாம் நான் டீச்சருக்குள்ளே போகிறேன். ஐயோ ஜிம்மினா கேட்டுற போது அமைதியாக நான் பொறுமையாக தான் பேசுகிறேன். நான் டீச்சருக்குள்ளே போகிறேன் அப்படி சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ ப்ளீஸ்டா அக்காட்ட பேசி முடிட்டு அக்கா வீட்டுக்கு விட்டு வெளியே போகணுன்னு டீஷர்ட்குள்ளே வந்துடு சரியா அப்படிங்கிறீங்க. நான் டீச்சருக்குள்ளே போகிறேன். ஐயோ அடே வாடா ஒருத்தர் கையை பிடிச்சி இருக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு டீஷர்ட்குள்ளே விடு அப்படி கேட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் ஐயோ வாடா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு சிரிப்பாகிறது அவன் கேட்குறத பார்த்தா அப்படியே ஃபேஸ் வரும் ரொம்ப பவுட்டியாக வச்சு கேட்டுட்டு வந்துட்டுருக்கான். உங்கள் அக்கா ஜிம்மினை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கா. ஜிம்மின் உங்கள் அக்கா பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீங்கள் இவ்வளோ நேரம் எவ்வளோ போனால் பாரு எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறேன் அப்படிங்கிற பார்க்குறீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்து எங்கள் அக்கா உட்காரா. ஜிமின் பார்த்துட்டு சரி இருங்க நான் காஃபி போட்டுட்டு வரேன் உங்கள் தங்கச்சிட்ட பேசுங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. ஜிமின் நீ உட்கார் நான் போகிறேன். இருடி நான் போகிறேன் நீ உட்கார் பேச அக்காட்ட அப்படின்னு. என்ன பேச சொல்கிற அப்படிங்க பேச அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஜிமின் அப்படியே ஹே எப்படி சொல்கிற அப்படியே அவன் கூட உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்கள் அக்கா அப்படி பார்க்குறான். ஜிமின் இவங்க ஏன் என்ன இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் குக் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே குக் பண்ணிட்டு காஃபி வச்சுட்ருக்கீங்க. ஜிமின் இப்போ வேறு அங்கே போயிட்டாலும் அவங்ககிட்ட போயிடலாமா எந்திரிச்சு போனால் சங்கட்டமாக ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவன் ஐஸ் அப் பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கா. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃபீலாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். உட்காருங்க அதெல்லாம் அவளே எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு. சரி அப்படின்னே நீங்களும் எங்கள் தங்கச்சி எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? அவள் 10th படிச்சப்பலேருந்து. ஓ அப்போலேருந்தே வா. அவள் 10th படித்தப்போ நான் காலேஜ் 2nd இயர் அப்போலேருந்து. ஓ ஸ்கூலில் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ரோட்டில் வச்சு தான். நான் அவள் கூட தானே இருப்பேன் எப்படி அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் அப்போ பண்ணேன் அப்படின்னே. ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் நல்லா தான் பேசுவேன் பட் கொஞ்சம் புதுசெல்லாம் நீங்கள் அப்படின்னா பார்க்க ஒயின் மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு கேஷுவலாக பேசலாம்ல. ஒயின் மாதிரி தான் இருக்கீங்க பட் ஒயின் இல்லைல்ல அப்படின்னாலே ஓ சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறா. அதுக்கப்புறம் நீங்கள் 11th 12th வேறு ஸ்கூலில் அதனால் அப்படியே பிக்கப் ஆகி போயிடுச்சு அப்படின்னானே. ஓ இழுத்துட்டு வர அளவுக்கு பிக்கப் ஆகிட்டீங்களோ அப்படின்னானே. அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஷாக்கில் பார்க்குறான். அப்படி இல்லை கூட்டிகிட்டு வர அளவுக்கு அது உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லைங்க அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இல்லாட்டி நான் ப்ராப்பராக பேசி கல்யாணம் பண்ணலாம் தான் பார்த்தேன். நீங்கள் தப்பாக விடலை அப்படின்னானே. அப்போல்லாம் இல்லை பேசியிருந்துருக்கலாம் அதுங்காட்டி ஒயின் அடித்தோன்னு நீங்கள் தான் கோவத்தில் கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஆமாம் நீங்கள் பேசியிருக்கணும் என்ன தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை மேலே கை நீட்டு இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னானே. ஓ பொம்பளை பிள்ளை மேலே கை நீட்டக்கூடாதுன்னு அப்படி பேசுவீங்களோ அப்படின்னு. அப்புறம் அவன் என் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக சிரிக்கிறான். உக்கா லைட்டாக முறைக்கிறான். நீங்கள் காஃபி கொண்டு வந்துட்டேன் இந்த அக்கா அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின்ட்ட கொடுக்குறீங்க. டிஷர்ட்டு அப்படிங்கிற நீங்கள் அமைதியாக இருறோம் அப்படி சொல்லிட்டீங்க. அவன் காஃபி எடுத்துனேன் என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை சுகர் கரெக்டாக இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு ஏண்டா அப்படிங்கிறீங்க அப்படியே நாட்டியாக சிரிக்கிறான். நீங்கள் உன்னை பார்த்துட்டு சப்பா சாமி இவனை சமாளிக்கிறங்காட்டி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறீங்க. உங்கள் அக்காவனே ஹாப்பியாக இருக்கீங்க போல அப்படின்னு ஜிமின் நானே இத்தனை வருஷம்லாம் ஹாப்பியாக தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அவளை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் அக்கா சரி அப்படி சொல்லிட்டு ஒயின் அம்மாட்ட எப்போ வந்து பேசலான் இருக்க. அம்மா அக்செப்ட் பண்ணாதுக்கா அப்பாவும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியாதா அம்மா எப்படின்னு. அப்பா கூட பண்ணிடும் அம்மா பண்ண வாய்ப்பே இல்லை அதனால தான் வந்து பேசலாம் அப்படின்னானே. வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னானே. பேசுகிறேன் சீக்கிரமாக வந்து பேசுகிறேங்க்கா அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஜிமின் பேசுறியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறானுங்க.
பேசிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். சரி அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசிட்டு, சரி அக்கா இரு நான் போய் சமைச்சிட்ருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போ அப்படின்னானு. இல்லை பரவாயில்லடி வந்துருவாங்க நான் போகிறேன் அப்படின்னானு. என்ன நைட் ஆகுன்னு சொன்னீல அதுங்காட்டி போகிறேங்கிற இரு இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்கா. உங்கள் அக்கா ஜிமினை பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட்லேயே ஒயின் தானா அப்படின்னு. ஒயின் தான் ஃபர்ஸ்ட்லேயே அப்படின்னு. ஓ ஒயின் அவ்வளோ பிடிக்கும். ஒயின்னா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒயின் என்னோட உலகம் அப்படின்னு. ஓ! உங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ஒயின் சொன்னா அப்படியா அப்படின்னு. ம். ஆமா. அப்படி சொல்லிட்டு லைட்டா இதாகுறான். இல்ல, இல்ல நான் அப்படி கேட்கல. பேரண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டேன். ஆமா, ஆமா, ஆமா அப்படின்னாங்க. இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நீங்க ஏன் ரொம்ப சிம்பிளா பேசுறீங்க? ஒயின் சொல்லுவா நீங்க நெறைய பேசுவீங்க. பட் அப்படி பேசலையே நானு. அது இப்போ ஒயின் என்னை பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருக்காளா? லவ் பண்ணப்ப சொல்லியிருக்கா. அப்பப்ப ஃபோன் பேசுறப்ப சொல்லுவா. இந்த மாரி லவ் பண்றேன்டி. இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. ரொம்ப நல்ல பையன். அப்படிலாம் சொல்லியிருக்கா. ஃபோட்டோ அனுப்புனதில்ல, பார்த்ததில்ல அப்படின்னு. ஓ! சரி, சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அமைதியா இருக்கான். உங்க அக்கா ஜிமின்ட்ட அந்த அந்தன்னு பேசிட்டே இருக்கா. பட் ஜிமின் ஓ! அப்படின்னு மட்டும் தான் பதில் சொல்றான். அவனுக்கு ஒரு மாரி உங்க அக்காவோட ஸ்டேர் தான் அவனுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. அவ அப்படியே ஜிமின மேலேயும் கீழயும் திங்கிற மாரி பார்க்குறா. ஜிமினுக்கு அது ஒரு மாரி இருக்கு. ஜிமின் கிடுகிடுன்னு கிச்சனுக்கு எந்திரிச்சு வந்துட்டா. நீ ஜிமின பார்த்துட்டு அக்காட்ட பேசினேன் அப்படின்னு. இல்ல, இல்ல நீ போய் பேசு நான் சமைக்கிறேன் அப்படின்னு. ஏன் திக்குற அப்படின்னு. உங்க அக்கா ஒரு மாரி பார்க்குதுடி அப்படின்னு சொல்றா. நீ ஜிமின பார்த்துட்டு அப்படிலாம் இல்ல. நார்மலா தான் பார்த்துருப்பா. உனக்கு அப்படித்தான் இருக்கும். ம்ஹ்ம். சத்தியமா எனக்கு ஒரு மாரி தோணுது. எனக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நீங்க ஜிமின பார்த்துட்டு, சரி, சரி அப்ப சரி நீ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளிய வந்துட்டீங்க. உங்க அக்கா உங்கள்ட்ட அவ்ளோ கேஷுவலா பேசுறா. நீங்களும் அக்கா அவ்ளோ ஜாலியா பேசுறீங்க. 2 பேரும் வயித்துலேருந்தே ஒண்ணா இருந்தவங்க எப்படி எப்படி ஒண்ணா இருக்காம இருப்பீங்க? அவ்ளோ கேஷுவலா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்கள பார்க்குறா நீங்க அவ்ளோ சிரிக்கிறீங்க. ஜிமினுக்கு அது அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. பொதுவா ஜிமின் வந்துட்டு டாடி டாடி டாக்ஸ்லாம் பேசினா தான் நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. மத்தபடி நீங்க வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிருவீங்க. ஏன்னு கேட்டா, அம்மாவ மிஸ் பண்றேன், அப்பாவ மிஸ் பண்றேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. அவன் அதனாலேயே உங்கள்ட்ட அதிகபட்சம் ஏதாச்சும் டாடி டாக்ஸா பேசிட்டே இருப்பான். உங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பான். உங்க கிட்ட இருந்தா போதும் உங்கள நோண்டிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு அதுவே ஒரு மாரி ஸ்மைல் ஆயிட்டே இருக்கும். உங்க கூட அவன் இருந்தான்னா நீங்க ஃபீலே பண்ண மாட்டீங்க. அவன் அதுக்காகவே எனி டைம் ஏதாச்சும் சேட்டை செஞ்சுட்டே இருப்பான். பட் அப்பலாம் எதுவுமே இல்லாம நீங்க ஹேப்பியா சிரிக்கும்போது, ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ! விட்டுருக்கோமோ கொஞ்ச நாள் இருடி. சண்டைனா என்ன சமாதானம் பண்ணிக்கலான்னு ஒரு சண்டையிலேயே கூட்டு வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டேனோ! அப்படி சொல்லிட்டு இவனுக்கு தோணிட்டு இருக்கு. நம்ம பொண்டாட்டி இதுக்கு மேலே யோசிச்சு எதுக்கு அப்படி சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு 3 பேரும் உட்காந்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு சாப்பாடு பரிமாறி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் சாப்பிடு சாப்பிடு பரிமாறிட்டு சாப்பிட்றேன். நான் நீ சாப்பிட்றப்ப சாப்பிட்றேன் உங்கள் அக்கா பார்த்துட்டு ஏன் எங்கள் கூடலாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படி அப்படிலாம் அவள் தனியாக சாப்பிடுவான்னு சொன்னேன் அப்புறம் நீயும் உட்காரு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. ஜிமினை நீங்களே இப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் தானே இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே ஜிமினுக்கு இப்படி கிராஸாக பார்த்தா தெரிவிங்க. ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. நீங்களே சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் காலை லைட்டாக சொல்கிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு அமைதியாக இருடா அப்படிங்கிறீங்க. அவன் திருப்பி திருப்பி காலை ஆட்டிகிட்டே இருக்கா. உங்கள் கால் லைட்டாக கீழே அப்படி கண்ணில் பார்க்குறா. அவளுக்கு தெரியுது நீங்கள் காலை ஆட்டி ஆட்டி வந்துட்டு ஜிமின் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஊட்டி விடு ஊட்டி விடு அப்படி சொல்லிட்டு சிக்னல் சொல்லிகிட்டே இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாப்பாடு போட்டதுக்கப்புறம் ஜிமின் அதை பெனஞ்சிட்டே இருக்கவே சாப்பிடவே மாட்டேங்கிறான். டெய்லியும் அவனுக்கு நீங்கள் தான் ஊட்டிடுவீங்க காலையில் நைட்டு. அதனால அவன் சாப்பிடாம பெனஞ்சிட்டே இருக்கா. நீங்கள் அவனை பார்த்துட்டு சாப்பிடு அக்கா இருக்குல்ல அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்கள் அக்கா வந்துட்டு லைட்டாக அவள் காலை இப்படி இப்படி ஆட்டா அந்த ஜிமின் கால் மேலே உரசுது. ஜிமின் சரி தெரியாமல் அடிப்பாங்க அவளை அடி சொல்லிட்டு லைட்டாக அவன் காலை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அக்கா அப்படியே காலை வச்சு லைட்டாக ஜிமினுக்கு அப்படியே ரப் பண்ணிட்டே ஏற்றா. ஜிமின் வந்துட்டு ஒரு டவுசர் தான் வேறு போட்டிருப்பான். அப்படியே அவன் ஸ்கின்லேயே படவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி டக்குன்னு பார்க்கலாம். அவள் கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஜிமின் டக்குன்னு தட்டை எடுத்துகிட்டு எனக்கு போதும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கிச்சனில் தட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறா அவள் இப்படி பண்ணுறா என்னோட ஹஸ்பண்ட் தான் அவள் பார்த்ததும் தப்பு தப்பு தப்பாக இருந்துச்சு போய் இப்படி பண்ணுது அப்படி சொல்லி ஜிமினுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இது பண்ணவே முடியல. அவன் ஃப்ரிட்ஜிலேருந்து வேறமா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்களும் ஜிமினை அப்படியே கேஷுவலாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குனிஞ்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் அக்கா ஜிமினை திரும்பி திங்கிற மாதிரி பார்க்குற. ஜிமினுக்கு தெரியுது அவங்க நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் வேமா ஃப்ரிட்ஜெலாம் மூடிட்டு வேமா ரூமுக்கே ஓடிட்டான். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு உங்கள் அக்கா பேசிகிட்டே இருக்கா. ஜிமின் வந்துட்டேன் கிளம்பலையா மணி நைட்டே 7 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் விட்டு வெளியே வரான். அவன் மதியம் ரூம் விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ரூம்லேயே படுத்து வந்திருப்பான். கதை வேறு லாக் பண்ணியிருப்பான். நீங்களும் உள்ளே போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை கூப்பிட்டு ஒயின் ஒயின் அப்படி கூப்பிட்றான். ஒயின் அங்கே பேர் ஜிமின் கூப்பிட்றான் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்ல வேண்டியதானே அதான் ஜிமின் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக புலம்புறான். நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு என்ன அப்படின்னு வா அப்படிங்கிறான். நீங்கள் ஜிமின் கிட்ட போய்ட்டு என்ன அப்படின்னு உங்கள் அக்கா போகலையாம் போகலையாம் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன ஏன்னு கேட்குற எனக்கு எங்கள் அக்கா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு ஏன்லாம் கேட்குற அப்படின்னு அது சரி சொல்லு ஏன் போகலையா அப்படின்னு போல இங்கே தான் இருக்கா அப்படின்னு ஆமாம் அம்மா வர 2 நாள் ஆகும் அம்மா அப்பையில் தான் கால் பண்ணாங்க
அதனால் இங்கே இன்றைக்கி ஒரு நாள் இருக்கேன், நாளைக்கு போயிடுறேன் நான் அப்படின்னு. சரி நைட்டு நீ நம்ம ரூமுக்கு தானே வரேன். சரிடா வரேன்டா, அக்கா தூங்குறது கொஞ்ச நேரம் அக்கா கூட படுத்துட்டு அப்புறம் அவங்க கூட வரேன். நம்ம ரூமுக்கு வா அப்படின்னா. சரிடி தங்கம் ஃப்ரெண்டி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட ஆகிட்ட கொஞ்சிட்டு இருக்கேன். அவனை இழுத்து கிஸ் கொடு அப்படிங்கிறா. நோ 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 அப்படி சொல்லிட்டு ஓடிட்டீங்க ஜிமின். கிச்சு அப்படிங்கிறா. நீங்கள் ஒன்று போடா அப்படி சொல்லிட்டீங்க ஜிமினாட்ட. சரி போ அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் படுத்துட்டான். ஜிமினை சாப்பிட கூப்பிட்ருப்பீங்க, இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்றப்ப அதுக்கப்புறம் நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் வந்துட்டு உங்களோட நைட் ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எடுத்து 2 பேரும் போட்டு பெட்டில் படுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. பொதுவாக நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடுவீங்க. நீங்கள் ஜிமின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே 1-2 ட்ரெஸ் வந்துட்டு செட்டாக வாங்கி வைப்பீங்க. கேட்டால் நானும் எங்கள் அக்காவை இப்படி தான் போடுவேன், எனக்கு அப்படி வாங்கினா தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிப்பீங்க. ஜிமின் அதுக்காக வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ அதே மாதிரி நீங்களும் உங்கள் அக்கா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நீங்கள் அக்கா பார்த்துட்டு நான் உனக்காகவே வாங்கி வச்சு தெரியுமா அப்படின்னு. தெரியுது எதுக்குடி இதெல்லாம் வாங்கி வச்சு அப்படின்னு. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, அதனால நான் வாங்கி வைப்பேன் அப்பப்போ 1-2 நிறைய அது 2-2 வாங்கி வைப்போம், 4-5 பேர் சேர்ந்து தான் வாங்கி வைப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்கா பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிட்டீங்க. உங்களுக்கு செம்ம தூக்கம், உங்களால் கண்ணே திறக்க முடியல. நீங்களும் உங்கள் அக்காவும் பார்க்க அப்படி ஜெராக்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க, ஒரே மாதிரி சரியா, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜிமினோட டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஜிமின் உட்காந்தே இருக்கா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்தனுமே ஜிமின் பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணிட்டேன். உங்கள் அக்கா தூங்கிச்சா அப்படின்னு. தூங்கிட்டா அப்படின்னு. சரி வா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜிமின் கூட படுத்துட்டீங்க. ஜிமின் உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு டிஷர்ட்குள்ளே வரேன் அப்படிங்கிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஏன் டிஷர்ட்டை கழட்டின, டிஷர்ட் போட்டு டிஷர்ட்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஐயோ ஜிமின் அமைதியாக இரு ஜிமின், தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணை மூடி படுக்கிறீங்க. ஷர்ட் பட்டனை கழட்டுறான். ஜிமின் அப்படின்னு. டிஷர்ட் தானே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஷர்ட் போ அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக ஷர்ட்லாம் கழட்டிட்டு அவன் வந்து நீங்கள் வந்து ப்ரா போட்டிருக்கீங்க. அதையும் வேகமாக கழட்டிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட போயிட்டான். போனதுக்கப்புறம் அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டான். ஜிமின் என்னாச்சு அப்படின்னு. நீ யார்? நீ ஒயனோட அக்கா தானே அப்படின்னு. ஜிமின் நான் ஒயன் அப்படின்னு. ஒயனோட செஸ்ட்டில் மச்சம் இருக்கு எனக்கு தெரியும், நீ ஒயன் இல்லை தானே. சீ எப்படி சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு சீன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சான். ஜிமின் என்னை பற்றி சீன்லாம் சொல்கிற, நான் ஒயன் தான் அப்படின்னு. பேசுகிற விதத்துலேயே தெரியுது நீ ஒயனே கிடையாது. தங்கச்சியோட புருஷன் கூட வந்து படுத்திருக்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்குறான். நானும் ஷர்ட் பண்ண கழட்டினேன், நீ தானே கழட்டினேன் அப்படி சொல்லிட்டு அவள் கேஷுவலாக அந்த ஷர்ட் பண்ண போகிறான். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி செம்ம கோவம். ஜிம்னு போய் சப்புன்னு அப்பிட்டான். எதுக்கு நான் அடிக்கிறேன், நான் என்னமோ என் ஷர்ட் பண்ண கழட்டின மாதிரி நான் அடிக்கிறேன், நீ தானே கழட்டினேன் அப்படின்னு. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கூட வந்து படுத்துட்டு கருமை பிடிச்சா எங்கே படுக்க விட்டாதுங்க இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னு. அந்த ஆசையில் வர வந்துச்சு மயிறு அப்படிங்கிறான். என்ன ஆச்சு மயிறு, ஒன்று பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி, சரி நான் வயனாக தான் இருக்கலாம் பார்த்தேன், நீ தான் வேணும்னே ஷர்ட் பட்டினா கழட்டினேன், இல்லை நான் பாட்டுக்கு நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சு போயிருப்பேன் அப்படின்னு. உனக்கு இது வெக்கமாகவே இல்லை அப்படின்னு கேட்குறான். இல்லை எப்படி சொல்கிற அப்படி கேஷுவலாக பேசுகிறான். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ ஜிம்னை பார்த்துட்டேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு சரியா, அதனால தான் நான் ரூம்குள்ளே கூட வந்தேன், இல்லாட்டி நான் எதுக்கு வரேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, வயனை டிவோர்ஸ் பண்ணிக்கோ, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக ப்ரப்போஸ்லாம் வேறு பண்ணுறான். ஜிம்னுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஜிம்னு வேறு அவன் ஷேர் பட்டன் கழிப்பான். அவன் வேகமாக ஷேர் பட்டன் போட்டு வேகமாக வெளியே போக போகிறான். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கைப்பிடிக்க ஜிமின் கையை விடு அப்படி சொல்லிட்டு கத்துறான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், என்ன உன் பாட்டுக்கு போகிறேன், என்ன அவளை மாதிரி தானே நானும் இருக்கேன், இப்போ என்ன இல்லாட்டி அவளையும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, இப்போ அவள் தான் கல்யாணம் பண்ணி ஆல்ரெடி உன் கூட தானே இருக்கான், நானும் உன் கூட இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு. அசிங்கம் பிடிச்சவளி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கையெடுத்துறான். என்ன இந்த வீட்டில் அவள் இருக்கா, இன்னொரு வீட்டில் நான் இருக்கேன், அப்பப்போ வந்துட்டு போ, போதும் ஒரே தான் கூடலாம் இருக்க வேணாம், வைன் கூட இருந்துக்கோ அப்படின்னு. ஜிமினுக்கு அவ்வளோ அசிங்கமாக தோணுது. ஜிமின் சப்புன்னு அரைஞ்சிட்டா வேகமாக அந்த ரூம்குள்ளே வந்துட்டான். நீங்கள் நல்லா தூங்கிருக்கீங்க, ஒயின் எந்திரி அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுற, அக்கா இருக்கு எதுக்கு அப்படி தட்டி எழுப்புற அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் ரொம்ப டென்ஷனாக வர ஃபேஸ் வச்சுருக்கான். ஜிமினை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு. ஜிமின் அவங்க கை பிடிச்சி அதை எழுதிட்டு வரோம். அவங்க அக்கா அதே ரூமில் நின்றுட்டு இருக்கா. ஜிமின் அவங்க அக்காவை கையை கட்டிட்டு இவங்க என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு. என்ன பண்ணா, அக்கா ஏன் இங்கே நிற்கிற, நம்ம அந்த ரூமில் தான் தோணும், ரெஸ்ட் ரூம் கூட அங்கே இருக்குது, இங்கே எதுக்குக்கா வந்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின் அக்கா பார்த்துட்டு நீ இவங்க என்ன பண்ணா நான் கேட்டேன் அப்படின்னு. என்ன பண்ணா ஜிமின் அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அக்கா கேஷ் ஜிமின் என்ன ஆச்சு ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. ஒயன் ரூம்குள்ளே வந்துட்டா என்ன நீ நினச்சி ஒயன் எனக்கு அசிங்கமாக இருக்கும் ஒயன் அப்படி சொல்கிறான். ஜிமின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஜிமின் என்னாச்சுப்பா அப்படி கேட்குறீங்க. நீ நினச்ச ஷர்ட்லாம் கழட்டிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னா அளவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜிம்னா அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறீங்க. அப்படியே கேஷுவல் நிற்கிறான். அசிங்கம் முடிச்சவளே அப்படின்னா அக்கா என்னடி அப்படின்னு கேட்குறான். என்னடி பண்ணுற கருவம் அப்படி சொல்கிற, ஏன் புருஷன்டி என்னடி பண்ணிகிட்ருக்கு ஏன் ரூமில் அப்படி சொல்லிட்டு
உங்களால் அதை நம்பவும் இல்லை. சேம் டைம் ஜெய்வன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் அக்கா பார்த்துட்டு என்னடி அப்புறம்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் ரூம்குள்ளே வந்தேன், அவன் தான் ஷர்ட் பட்டனை கழட்டினான். நான் ஜஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் வந்தேன், அவன் தான் தேவையில்லாமல் ஷர்ட் பட்டனை கழட்டினான். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகி நீங்கள் அக்கா போய் சப்புன்னு வச்சுட்டீங்க. அவனே என்ன பேசிக்கிட்டா தானே, 2 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கலாம் பேசிக்கிட்டா தானே, நீ தான் லவ் பண்ணுற பெரிய இதாட்டம் நீ வேணும்னா தான் நான் வெளுத்துட்டு வந்தேன், எனக்கு தெரியும்டி. ஒரு வேளை அங்கே இருந்தா 2 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கேட்டுருவேன்னு சொல்லிட்டு தான் வெளுத்துட்டு ஓடி வந்தேன் அழகாக இருக்கான்னு. இல்லை நீ என்ன அப்படி பார்ப்பேன்னு தெரியும்டி, நீ இப்படி கேட்பேன் தெரிச்சு தான் நான் அவனை கூட்டிகிட்டே வந்தேன். சி ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக ரியாக்ட் பண்ணிட்டு இதை வேறு இது பண்ணுறேன். அது நான் சின்ன வயசில் சொன்னேன் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ எனக்கு ஒன்று பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. கருமம் என் புருஷன் கூட அவன் ஏன் புருஷன்டி அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சேம் டைம் ஒரு மாதிரி அக்கா என்ன பண்ணி வச்சிருக்கா, அசிங்கமாக பண்ணிட்டா அப்படின்னு வேறு தோணுது. உங்கள் அக்காவை சப்புன்னு அறைய உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணியிருக்கீங்க, ஏன் புருஷன்டின்னு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அரைஞ்சு அவரை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியவே தள்ளிட்டீங்க. ஜிமின் அப்படியே நிற்கிறான், அவன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம அசிங்கமாக ஃபீல் ஆகுது. அவனுக்கு அவங்க தான் பண்ணிட்டாங்க, பட் அவனுக்கு அது ஒரு மாதிரி பயங்கர அசிங்கமாக ஃபீல் ஆகுது. அவனால் உங்களையே நிமிர்ந்து பார்க்க முடியல. நீங்கள் உங்கள் அக்கா வெளியெலாம் தள்ளிவிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம்னை பார்க்குறீங்க. அப்படி உடஞ்சி போய் நிற்கிறான். ஜிம்னா என்ன பாரு ஜிம்னா அப்படிங்கிறீங்க. ஜிமின் கரண்ட் டேஸ் ஜிமின் உண்மையில தப்பு இல்லை ஜிமின், அசிங்கமாக இருக்கும் என்ன அப்படி சொல்கிறான். ஜிமின் ஒன்றும் இல்லை ஜிமின், அது நீயா இல்லையா நான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த இது கூட எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஜிமின் என்னை பாடுறா அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஐஸ்லேருந்து டியோஸ்லாம் வருது. நீங்கள் அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் படுக்க வச்சிட்டீங்க. அவன் உங்களையும் ஹக் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. நீங்கள் ஜிமினை போய் ஹக் பண்ணுறீங்க. நான் அவளை ஹக் பண்ணின்னு தெரியுமா, ஹக் பண்ணப்போ கூட கண்டுபிடிக்கல. ஹக் பண்ணி அவளோட ஷர்ட் போட்டு நான் ரிமூவ் பண்ணி வயன் அப்படிங்க. சரி ஜிமின் அதை நினைக்காது ஜிமின், ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் அவனை படுக்க வச்சு அவனை பேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ஜிமின் நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு ஆஃபீஸ் நான் போகலாம், அவன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணவே வரல. அவன் அப்படியே அமைதியாக சுற்றி தெரியும். நீங்கள் ஜிமினை போய் ஹக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். அப்புறமா ஹக் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் வேணுமா உங்கள் டீஷர்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, வரல நான் டீஷர்ட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறா. நீங்கள் ஜிமின் அவங்க டீஷர்ட்டுக்குள்ளே விட்டுட்டீங்க. இப்போ வந்து அவன் மண்டே வெளியே வந்துருச்சு, பட் அவன் ஃபேஸும் மாறி வச்சிருக்கான். நீங்கள் பார்த்து டீஷர்ட்டுக்குள்ளே இருக்க தங்கம் அப்போ கூட எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா, அல்ல வேணும் அப்படிங்கிறோம். ஒரு மாதிரி ஃபேஸ் வரும், ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக பவுட்டியாக வச்சுருக்கான். ஆனால் பார்க்க ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கு அவனை பார்க்க. நீங்கள் பார்த்து ஒன்றும் இல்லைப்பா நானே சொல்கிறேன்லப்பா, அவள் தான்ப்பா தப்பு, நீ இல்லைப்பா அப்படிங்கிறீங்க. ஜிமின் அழுந்துட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கணும்லடி அப்படின்னா. நீங்கள் ஒன்றும் இல்லைப்பாங்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் அக்காவை நினைக்கவே அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன், என் புருஷன் எப்படி ஆகிட்டான் அப்படி தோணுது. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கிட்டு ஜிமினை சமாதானம் பண்ணிட்டீங்க அன்னைக்கே. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜிமின் எப்பவும் போல் ஆஃபீஸ் போயிட்டான். நீங்கள் வந்து அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜிமினுக்கு மட்டும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். அவன் சரி அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டான். நீங்கள் இப்போ டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க. உள்ளே போகிறீங்க, உங்கள் அம்மா உங்களுக்கு இங்கே எதுக்கடி வந்தேன் அப்படின்னு. நான் இதுக்கு வந்து நீ என்கிட்ட கேட்காது, முதல் உன் பிள்ளை என்ன அசிங்கமான வேலை பார்த்துருக்கா தெரியுமா அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, உன்னை விட அசிங்கமான வேலை எதுவும் பார்க்கல அப்படின்னு. மா தெரிஞ்சு பேசுமா, தெரியாமல் வந்து பேசாத அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இப்போ என்ன உனக்கு என்ன இப்போ இதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு. உன் பிள்ளை எனக்கு என் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உனக்கு வேலை தெனாவட்டே கேட்டு, அவள் இதுக்கு ஃபஸ்ட்டு உன் வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டு, அசிங்கமாக ஏதாவது சொல்லிவிட போகிறேம்மா, வாயை மூடிக்கம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா நீங்கள் அழுதோனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்கள் அம்மா கூட நீங்கள் அழுதோனே மாறி ஆயிடுச்சு. என்னாச்சு, நேற்று ஏன் பெட்ரூம்குள்ளே போயிட்டாம்மா இப்படி சொல்கிறேன். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. உங்கள் அம்மா இப்போ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு தோணுது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு உங்கள் அம்மா ஒன்றுடே என் புருஷன் ஏதோ நல்லவனாக இருக்கும் போச்சு, இல்லாட்டி என்ன ஆயிருக்கே வாழ்க்கை அல்லையோ வச்சுக்கிறியான்னு கேட்டுருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. உங்கள் அம்மா உங்களை அப்படி சமாதானம் பண்ணுற. உங்கள் அப்பா வந்திருப்பாரு. உங்கள் அப்பா எப்படி சொல்லி கத்தும் போதே உங்கள் அம்மா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்பா வேணாம் அல்லாதடி அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் சமாதானம் பண்ணுறாங்க. உங்களை சமாதானம் பண்ண முடியல. உங்கள் அக்கா வீட்டில் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் சரி நான் போகிறேன், வர டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. நீங்கள் டேரெக்டாக வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணி உன் புருஷன்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டோன்னு சொல்லிடுடி, இப்படி எங்கள் வளர்ப்பு இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல வேணும் அப்படின்னு. சரி சொல்லிடுறேன், நீ ஃபோனை வைம்மா நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரி மாறிட்டீங்க. இப்போ அப்படியே ஜிமின் சைடு பார்த்தா ஜிமின் கார்கிட்டே வரான். வந்து பார்த்தா உங்கள் அக்கா நின்றுட்டுருக்கு. அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா ஜிமின் நீங்கள் கிடையாதுன்னு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக நின்று சிரிப்பீங்க. ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக நிற்கிறா. ஜிமினுக்கு அதை பார்க்கும்போதே செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின் காருக்கிட்டே போகல, இங்கிட்டே நிற்கிறான். இங்கிட்ட இருந்து வந்துட்டு ஜிமினா போலையா அப்படின்னு. அங்கே பாரு அப்படின்னு மட்டும் காட்டுறான். ஜிமின் அப்படியே வீயை பார்த்துட்டு கையை காட்டினே வீ பார்த்துட்டு உன் ஒய்ஃப் அப்படின்னு வயனாது அப்படின்னு. அந்த பொறுக்கியாடா அப்படின்னு அவள் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக வராங்க. அவள் வீயை பார்த்துட்டு
வாவ்! யார் இந்த பையன் இவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு, ஏய் ஹேண்ட்ஸம் அப்படின்னோனே, ஜிமின் ச்சீ! இவ என்ன இப்படி தான் ஒரு கேரக்டர் அப்படி தோணுது. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவ ஜிமின பார்த்துட்டு, என்ன பதிலே சொல்லல நேத்து வச்சுக்கிறியான்னு கேட்டதுக்கு அப்புறம் சப்புன்னு அரைஞ்சிட்டு, ச்சீ அசிங்கம் பிடிச்சவள தங்கச்சி வாழ்க்கை கலாயிரு அப்படின்னு. ஏய் மேன் நான் உன்ட்ட கேட்கவே இல்லை. பார்க்க அழகா இருக்கேன்னு நினச்சேன். நான் ஓவரா கையெல்லாம் நீட்டுற பிச்சு போடுவேன் அப்படின்னு. ஜிமின் திருப்பி அவளை பார்த்து இன்னொரு ஆளை ஜிமின் சப்புன்னு வச்சுட்டான். அவள் ஜிமினை பார்த்துட்டு, இப்போ என்ன கேட்டேன் நான் இப்போ எதுக்கு நான் அடிக்கிறேன் வச்சுக்கிறியான்னு தான் கேட்டேன் அப்படின்னு ஜிமினோட. ச்சீ கருமம் பார்க்க தான் தங்கச்சி மாதிரி இருக்கு. ஆனால் உன்ன மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்ச இதோ நான் உலகத்தில் பார்க்கவே இல்லை. இல்லை பொன்னாடி நீலாம் உண்மையிலே பொன்னாடி. ச்சீ அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கால் துப்புறான். ஏய் என்ன வச்சுக்கிறேன் பதில சொல்லு கிளம்பிட்டே இருக்க அப்புறம்னு. கருமம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அம்மா தள்ளி விட்டு காரில் ஏறிட்டான். அவளை பார்த்துட்டு உன்னை வச்சிக்க கூட இவனை யூஸ் பண்ண மாட்டான் சரியா அப்படி சொல்லிட்டு அவன் கேஷில் போய் அந்த காரில் ஏறுறான். இந்தடா அப்படி சொல்லிட்டு டோர் தட்டும்போது ஜிமின் வந்துட்டு அவளை பார்த்து முறைக்கிறான். வீட்டு இறங்கி சாப்புன்னு வர. என்ன இந்தடா அசிங்கம் பிடிச்ச வாயிலேருந்து என்னை கூப்பிடவே கூடாது. இந்தடான்னு வேறு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 அறை வச்சு ஒரு உத வச்சு அவன் தள்ளி விட்டு வந்துட்டான். இப்போ 2 பேரும் காருக்கு வந்துட்டுருக்காங்க. வீயை ட்ராப் பண்ணிட்டு பைடா அப்படி சொல்லும்போது, ஜிமின் கண்ணு ஒன்றா நினைக்காத நீ போய் ஒயனை பாடுறா. அவள் உன்னை விட அதிகமாக சஃபர் ஆவா. போய் அவளை பார்த்துக்கோ அப்படின்னு. நான் போகிறேன்டா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஜிமின் வந்து வீட்டுக்கு வரேன். நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கேன். ஜிமின் வந்தானே எப்போதும் நான் ஹக் பண்ணிட்டு உங்கள் டிஷர்ட்டில் வரேன். நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. நான் நார்மலாகிட்டேன். நீங்கள் ஏன் டல்லாம் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் டிஷர்ட்குள்ளே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிமினை நீங்களும் ஒரே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். அப்படியே இப்போ உங்கள் வீட்டு சைடு பார்த்தா உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே உங்கள் அக்கா வந்தோடனே விளக்க மரம் எடுத்து அட்டின்னு அடிக்கிறாங்க. அக்கா அம்மா சின்ன இதை கடிச்சிட்டு இந்த அடி அப்படின்னு சொல்லி கத்துறான். இன்னும் இந்த அடி சீ இந்த பொம்பளை ஆகிடுறேனே ஒயின் வந்தாளா அப்படின்னு. உங்கள் அம்மா ஆமாண்டி பொறுக்கி நாயை எப்படி கேட்டு வச்சிருக்கா அவள் புருஷன்ட்டு போய் அசிங்கம் பிடிச்சவளை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த அடி அடிக்கிறாங்க உட்காந்து. பெண்ணா நான் தப்பாக கேட்டேன் அப்படின்னு இன்னும் 2 அடி போட்டு உங்கள் அப்பா வந்த வகுத்து சப்பு நிறைய உங்கள் அக்கா அவ்வளோ அடி வாங்குறா. அடி வாங்கிட்டு அவள் அப்படியே உட்காந்துருக்கா. உங்கள் அம்மா இல்லை பொம்பளே அனுப்பி இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவளை தரத்தரம் எழுதிட்டு போய் அந்த ரூம்குள்ளே போட்டு டாக் பண்ணிட்டாங்க. கதவை தருமா அட்டத்தை இன்னொருத்தர் குட்டியை கெடுக்க நீ இது போகவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கேயே கடை யாரு கூடயும் நீ கெடுக்கணும் மூட்டு இங்கேயே கடந்து செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த டோரை லாக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் ஜிமின் அம்மா அப்படின்னு. அம்மாவா அப்படி சொல்லி ஜிமின் ஷாக்கில் பார்க்கா. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா அப்படின்னு. ஒயன் இனி பேர் உன் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுடி நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. அம்மா அப்படின்னு சந்தோஷமாக இருவேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. நீங்களும் ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பேர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கேரக்டர் ஜிமின் அண்ட் ஒயின் லைஃப்குள்ளே வராது. ஏன்னா அவங்க அம்மா பார்த்துப்பாங்க அதை. ஸ்டோரி நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிஎல் ஒன் ஷர்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. திருப்பி கமெண்ட் கேட்குறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே பாய் ஐ லவ் யூ.